ஹாய் ஹரிஸ் குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புதினா சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஸ்டிம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹரிஸ் குக்கிங்கை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.